அன்பான கும்பராசி நேயர்களே, குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி ரிஷப ராசிக்கு வருகிறார். அது உங்கள் ராசிக்கு 4ஆம் வீடு. 4ஆம் வீடு வீடு, மனை, வண்டி, வாகனம், சொத்துக்கள், சுகம் சம்பந்தப்பட்ட இடம், நடவடிக்கை, பழக்க வழக்கங்கள் சம்பந்தப்பட்ட இடம். அதனால் அந்த விஷயங்கள்லாம் சிறப்பாக இருக்கும். பொதுவாக 4ஆம் வீடு அவ்வளவு சிறப்பு என்று சொல்ல முடியாது. அதே நேரத்தில் எந்த பெரிய பாதிப்பும் இருக்காது. அந்த குரு இருக்கக்கூடிய வீட்டுக்கு கொடுக்கக்கூடிய பலன்களை விட பார்க்கும் வீட்டுக்கு தான் பலன்கள் அதிகம் என்று சொல்ல என்பது ஜோதிட கருத்து. அதன்படி குரு 10ஆம் வீடு, 12ஆம் வீடு, 8ஆம் வீடு ஆகிய வீடுகளை பார்ப்பார். 10ஆம் வீடு என்பது வேலை, வியாபாரம் சம்பந்தப்பட்டது, பிஸ்னஸ், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நன்றாக இருக்கும். புதிய முயற்சிகள் எல்லாம் சிறப்பாக இருக்கும். நல்ல லாபகரமாக நடக்கும். வேலையிடத்தில் கூட உடன் வேலை செய்வர்கள் தான் நிம்மதி இருக்கும். வேலையில் ப்ரொமோஷன், சம்பள உயர்வுகளுக்கு வாய்ப்புகளும் இருக்கிறது. இப்போதைக்கு வேலை மாற்ற நினைப்பவர்களெல்லாம் வேலை மாற்றலாம். புதிய வேலை, நல்ல வேலை அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. குரு 12ஆம் வீட்டை பார்ப்பதால் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும். சுப விரய செலவுகள், நல்ல விஷயங்களுக்கான செலவுகள் வரும். கிரகப்பிரவேசம், புத்திர பாக்கியம், திருமணம் போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கும். திருமணம் தடங்களாகி கொண்டிருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் கைகூடி வரும். வீடு மாற்ற நினைப்பவர்கள், ரிப்பேர், ரெனோவேஷன் செய்ய வேண்டிய நினைப்பவர்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் செய்ய முடியும். கார், நகை போன்றவைகள் பொருட்கள் எல்லாம் வாங்க முடியும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம், லக்ஸூரியஸ் திங்ஸ் அதெல்லாம் வாங்கலாம். அதே நேரத்தில் குரு 8ஆம் வீட்டையும் பார்க்கிறார். 8ஆம் வீடு என்பது சற்று அவ்வளவு சிறப்பான இடமில்லை. விபத்துக்கள், ஆபத்துக்கள் சம்பந்தப்பட்டது. வண்டி வாகனங்கள் ஓட்டுவதில் கவனமாக இருக்க வேண்டும். வெளியில் செல்லும் இடங்கள் எல்லாம் சற்று கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி தேவையில்லாத வீண் விஷயங்களில் தலையிட வேண்டாம். நாம் உண்டு, வேலை உண்டு, வீடு உண்டு என்று இருந்தால் பெரிய பிரச்சனைகள் இருக்காது. சனியும் இப்போதைக்கு பாதகமாக இருக்கிறார். உங்கள் ராசியில் ஜென்ம சனியாக நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் எல்லா விஷயங்களிலும் சற்று கவனமாக இருக்க வேண்டும்.